வணக்கம். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. 20/12/2023 மார்கழி மாதத்தின் 4ஆம் நாள் புதன்கிழமை, நவமி திதி. இன்று வரக்கூடிய புதன் கோரை நேரமான இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. உங்களது எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீரும். நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன். அது மட்டுமல்லாது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். புதன்கிழமை நவமி திதி வரக்கூடிய புதன் கோரை நேரத்துல உங்க வீட்டு பூஜை அறையில முதல்ல 3 நெய் தீபங்கள் ஏற்றணுங்க. 3 நெய் தீபமுமே வடக்கு திசையை நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் அல்லது ஒரு சொம்புல தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீர்ல கொஞ்சமா மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கோங்க, வேற எதுவும் வேண்டாம். 11 வெற்றிலைகளை எடுத்துக்கணும். வெறும் வெற்றிலைங்க, வேற ஒண்ணுமே வேண்டாம். வெற்றிலைகள் எடுத்துட்டு தனியா ஒரு சிறிய கிண்ணத்துல, ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா மஞ்சள்ல பன்னீர் அல்லது தண்ணீர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சள்லங்க, சந்தனத்துல இல்ல, மஞ்சள்ல மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இன்னொரு சிறிய கிண்ணத்துல கொஞ்சமா குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். 11 வெத்திலைகளை காம்பை கிள்ளிட்டு உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இந்த 11 வெத்திலையோட நடுவுலையும் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அந்த கடன் தீரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முதல்ல மஞ்சள் வைங்க, அடுத்தது குங்குமம் வைங்க. முதல்ல மஞ்சள் வைங்க, அடுத்தது குங்குமம் வச்சு இதை ஃபுல்லா ஒரு தட்டுல இப்ப சேகரித்து வச்சுக்கோங்க. சேகரித்து வச்ச இந்த வெற்றிலைகளை ஒரு ஊசி எடுத்து, ஊசி மூலியமா நீங்க மாலை மாதிரி கோர்த்துக்கணும். அதாவது திறந்தே இருக்கணும், நீங்க சுருட்டக்கூடாது, அது மாதிரி கட்டக்கூடாது. நீங்க திறந்தே இருக்கணும். அந்த வெற்றிலையில இருக்கிற மஞ்சள் குங்குமம் உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். நீங்க 11 வெற்றிலைகளையும் ஊசியில மஞ்சள் நூல் கட்டி கோர்த்துக்கணும். இப்ப நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிச்சேங்க பாருங்க, எப்படி வாராகி தேவி கழுத்துல இந்த வெத்தலை மாலை போட்டிருக்காங்க. வெத்தலை அப்படியே உங்களுக்கு வெளியில நல்லா தெரியுது பாத்தீங்களா? இத மாதிரி இருக்கணுங்க. 11 வெத்திலையிலையும் அந்த மஞ்சள் குங்குமத்தை நீங்க வைக்கும் போது உங்களுடைய கடன் தீரணும் அப்படிங்கிறத தவிர வேற எதுவுமே நினைக்காதீங்க. பணம் சேர்வதற்கு இதை செய்யலாம் அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு வரணும், நீங்க கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்பி வரணும். மொத்தத்துல பணம் சார்ந்த என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதை நினைச்சுக்கிட்டே மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த வெத்தலை மாலையை வாராகி தேவி கழுத்துல புதன் கோரை நேரத்துல போடுங்க. நாளை காலையில எழுந்த உடனே இந்த வெத்தலை எல்லாம் சேகரித்து லேசா உலர வச்சு பவுடர் பண்ணி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது சாம்பிராணியோட சேர்த்து அதை தூபம் போட்டுருங்க. வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், அப்புறப்படுத்தக்கூடாது. நூலை மட்டும் வேணா எடுத்து அப்புறப்படுத்திக்கோங்க. மற்றபடி அந்த வெத்தலையை நீங்கள் உலர வச்சு பொடி பண்ணி சாம்பிராணியோட கலந்து தூபம் போட்டுக்கணும். ரொம்ப எளிமையான விஷயம்தான். சில தாந்திரிகங்களை பரிகாரங்களோட சேர்த்து முறைப்படி நம்ம மந்திரம் சொல்லி செய்யும் போது அதற்கான பலன் ரொம்ப சீக்கிரமா கிடைக்குங்க. இன்னைக்கு இந்த புதன் கோரை நேரத்துல நீங்க சொல்ல வேண்டிய மந்திரத்தையுமே கூட இந்த ஆடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டைப் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப்ல என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். வேற என்ன டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க, நிச்சயமா தெளிவுபடுத்துறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இப்பதான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. நேரம் கிடைக்கும் போது போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.